டே பப்ளு ஐயா வாடா வாலிபால் விளாடலாம், நாளைக்கு வேற ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. டேய் அடே என்னடா பண்ணிட்டுக்கிறீங்க? ஏன்டா கச்சி போய் எடுத்து வாயில் வச்சுட்டுக்கிறீங்க? ஐயா இது வேற நேரத்தா சளி சிந்து போட்டா அதை எடுத்து வாயில் வச்சுட்டு இருக்கிறாங்களே, என்னன்னு தெரியல. இருங்க வாயிலேருந்து எடுத்து விடுவான். ஏமா என்னமா ஆச்சு உனக்கு? அடே ஊர்ல கட்ட மண்டியா, திருப்பி நீ வந்துட்டியாடா? ஐயோ டேய் இப்ப பாரு குமாங்குத்தே. டேய் ஏன்டா நீ இப்படி கடத்தி வச்சுக்கிற? உனக்கு அப்படி என்னடா வேணும் என்கிட்ட இருந்து? எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வேணும்டா. தக்காளி மண்டை, சார்க்கு கொண்டை, அப்புறம் இந்த பாப்பா, அப்புறம் இந்த உருளைக்கட்ட மண்டைய, இவங்க எல்லாத்தையும் கடத்தி வச்சிருக்காங்க. நீ தான் உங்களை போய் காப்பாத்தணும், உங்க ஃபேமிலி டம்பாங் பண்ணிடுவேன். என்னது டப்பாங் பண்ணிடுவியா? டேய் அவங்கள அதை காப்பாற்றணும். ஐயா கையை கட்டி போடலையா? சரிடா நான் காப்பாற்றுறேன், என்ன பண்ணு மட்டும் சொல்லு. ஓகே ரைட் மக்களே. முடியல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டுங் சாகிரோட ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம காப்பாற்ற போகிறோம். ஸோ இந்த டாஸ்க்கை முடிக்க நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 NPCயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளணுமா டேங்கரை வச்சு. இப்போ அந்த டேங்கர் எங்கே இருக்குன்னா இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த டேங்கர் கிடைக்குமா. ஓகே ரைட்டே, இந்த சேலஞ்சை மடமடன் கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதா நம்மளுக்கு அசால்ட்டு மேட்ராச்சே. ஓகே இன்னைக்கு வீடியோ சாமி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. டாக்குன்னு இந்த வீடியோ ஒரு லைக்காக போட்டு கடைசியாக என்ன நடக்க போகுது அப்படின்றத ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்றத கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த தக்காளி மண்டையனா இல்லை ஷார்க் மண்டையனா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த சேலஞ்சை முடிச்சு ஃபர்ஸ்ட் மிஷன் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ண போறோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 5 NPC வந்து பார்த்தீங்கன்னா டேங்கரை வச்சு டமல் டுமலில் போடணும். இப்போ அந்த டேங்கர் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஓகே ரைட்ரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் சுற்றிட்டு இருக்குது. இருங்க ஒரு நேரம் வெயிட் பண்ணலாம். வந்துருச்சுரா கீழே. ஓகே ஐயோ எங்கடா இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான்? டே நல்லா தான்டா போயிட்டு இருந்துச்சு. ஐயோ ஆத்தாடி ஜஸ்ட் மிஸ்டரா, இப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு. டோட்டலாக வேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்பீடில் நம்ம இந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான டாஸ்க். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக முடிக்காமல் நம்ம தான் ஒரு ப்ரோ பிளேயராச்சு இந்தியன் பைக்ஸில் போட்டு அல்ட்ரா ஸ்பீடில் முடிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் மக்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேங்கரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதை கீழே கொண்டு வந்து எல்லா NPCயும் ஒரு 5 NPCயை போட்டு தள்ளிட்டு மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே டேய் எங்கடா வந்துருச்சுன்னு சொன்னீங்க? அதாங்க தெரியுது பார்த்தீங்களா எண்டிங் லைனு. இதை இருக்க கொஞ்சம் தூரம் போயிதுக்கா. எங்கடா இது மரத்து நடுவில் கிட்ட மரத்த கிளைகள்லாம் போட்டு வச்சுக்கிறேன், ஒண்ணுமே புரிய முடியுது. ஆத்தாடி அப்பப்பா எங்கடா இது வேற. அங்க தெரியுது பாருங்க அந்த டேங்கர் தெரியுதா? ஸோ அந்த இடத்துல தான் டேங்கர் இருக்குது. இப்போ நேரம் ஒரே ஜம்ப் தான் டேங்கருக்கு போய் சேர்ந்துருவோம். ஓகே ரெடி 1 2 3 ஜூட்ட. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக அந்த சேலஞ்சை முடிச்சு இந்த டேங்கரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். அட டப்பாங்க மண்டியா, இதை சீட் கோடை போட்டாலே வந்துருக்கு மேடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமால எதுக்கு இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணணும்னு தெரியல. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம 5 NPC வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தைக்கலாம். 1 இங்கே ஒருத்தன் 2. ஸோ ஓகே 2 பேரை முடிச்சு கட்டியாச்சு. அடுத்தது இன்னொரு 3 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். எங்கடா கூட வந்துட்டு இருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது அங்கே ஒருத்தன் ஆல்ரெடி டெஸ்டட் ஆகிட்டான். அந்த இவனை போட்டு தொழிலாக. ஓகே டார்கெட் ஃபிக்ஸ்டு போட்டு தாக்கியாச்சு 4. ஸோ இன்னும் ஒரு 1 வேணும்னு நினைக்கிறேன் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவுறாடி வலி விட்றா. ஓகே யாரை போட்டு தள்ளலாம்? எங்கடா ஊரில் ஒரு பயிலும் காணும். சண்டே அதுவும் லீவ் போட்டு சிக்கன் தின்றுருக்கானுங்களா வீட்டில். தாங்க ஒரு பைக் காரங்க அவனை போட்டு தெரியலாம். கடைசி இவன் தான். ஓகே போடுங்க. அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா பையன் தேங்காய் மண்ட மாதிரி தெரிச்சு விட்டு போயிட்டான். ஐயோ நம்மளுக்கு என்னடா ஆச்சு? டை அடே என்னடா ஆச்சு? அந்த பைக்கில் டேங்கர் ஏறினவொடனே ஏதோ ஆச்சு மக்கள் நம்மளுக்கு. ஐயோ என்னடா என்னடா இது? டை ஆத்தா அடியே டை நல்லா தான்டா போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது? டே என்னடா நடக்குது? வாட் ஹேப்பனிங் ஹியர்? ஐயோ டே என்னடா இது பேக்கி? ஐயோ சாமி ஓ மை காட். ஆடா நாச்சமா போட விடுங்களே. ஒரு டேங்கர் பைக் மேலே ஏறின உடனே எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? ஆத்தாடி. ஆனால் மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது போதும் நம்மளுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கில் காட்சியாவா, அப்புறம் டைனோசர்ஸ். அடப்பாவீங்களா என்னடா நினச்சிட்டுக்கிறீங்க? இன்னைக்கு என்னை வந்து பார்த்தீங்கன்னா கதையை முடிக்க விடாமல் போக மாட்டானுங்க போகல. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம காட்சிலாவை முடிச்சுட்டு அப்புறம் ஈஸியாக டைனோசரை போய் முடிச்சிடலாம். ஏன்னா காட்சியில் தான் இருக்கிற பெரிய மிருகம். அதே முடிச்சுட்டா நம்மளுக்கு டைனோசர்லாம் கதை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம காட்சிலாவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அசால்ட் மேட்டராக எப்படி முடியும்னு மட்டும் பாருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மேலே ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணிடலாம். அங்கே பாருங்க காட்சிலா தெரியுதா? ஸோ இங்கிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்னைப்பர் வச்சு போட்டு தள்ளிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகே இப்போ இந்த பில்டிங் மேலே ஐயோ மழை வர வலிக்கி விட்டுருச்சா கீழே? ஐயோ யார காப்பாத்திடா டேய். ஐயோ கீழே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில மோப்பம் பூச்சி நம்மள்ட்ட வந்துருச்சு மக்களே. போச்சுடா டே நல்லா வாய் விட்டேன். இங்க ஒரு பைக் இருக்குது. ஓகே ரைட்டு பைக் விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஓடுறா ஜூட்ரா ஃப்ராங்க்லினே. ஓகே ரைட்டு. ஐயோ என்னடா நம்ம ஸ்பீடுக்கு வருது இது. ஓ மை காட் என்ன பண்றது தெரியல.
அப்பா சாமியே, ஐயோ சாமி இங்க பாருங்க மக்களே, பின்னாடியே துரத்திட்டு வருது, இம்மா ஸ்பீட்ல ஓடி வருது பாத்தீங்களா காட்சியில. ஐயோ ஐயோ இங்க பாருங்க, பின்னாடி காமிக்கிறேன் பாருங்க, எம்மா ஸ்பீட்ல ஓடி வருது. ஐயோ சிக்கனன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ என்ன நடக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. ஓகே, பட் இருந்தாலும் நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காட்சியிலாவை போட்டு ஆகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காட்சியிலா போட்டுடலாம். ஐயோ எங்கடா சாக மாட்டேங்குது. ஐயோ டே பக்கத்தில் தெரிஞ்சு எப்படி செத்து போயிரு. அப்பாடா, ஓ மை காட், கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ட் மக்களே, காலை ஒரு ஸ்டெப் கேப்பு தான், இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா நேராக நம்ம தலை பூமி கடியில் போயிருக்கோம். எப்பா சாமி, அம்மா எப்படியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு மக்களே. ஐயோ இந்த சேலஞ்சை இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல, ஏன்னா இப்போ இப்போதைக்கு நம்ம காட்சியில் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். அடுத்தது டைனோசரை வந்து பார்த்தீங்கன்னா 2-3 போயிட்டு நம்ம தாக்கணும். ஓகே, ஸோ டைனோசர் எங்கடா, அடே இங்கே தான் டைனோசர் சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் எங்கடா ஒரு டைனோசரும் காணும். இதோ அங்கே முட்டை இருக்குது, வாங்க வீட்டுக்கு போய் ஆம்லெட் போடுறதுக்கு ஆகும். ஐயோ முட்டை கிட்ட போனவனே டைனோசர் சுட்டு போட்டுருச்சே. ஓகே, இப்போ நம்மள்ட்ட தான் ராக்கெட் லான்ச்சர் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு தெரியல வாங்க. அங்க ஒரு பெரிய டைனோசர் போட்டுருக்குது. சாரி டைனோசர், என்னை மன்னிச்சிரு, ஏன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதான் எங்க ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் நான். ஓகே ஃபேமிலிஸ், இப்போ நம்ம ஃபேமிலிஸை காப்பாற்றுறதுக்கோசரம் டைனோசர் வந்து போட்டு தாக்கிட்டு இருக்கிறோம். ஓகே 1 அப்புறம் 2 போட்டாச்சு. ஸோ அப்புறம் இங்கே வந்து இன்னொரு 2 இருக்குது. ஓகே இதையும் போட்டுடலாம். போடு, அட்டன் டைமில் 2 பார்த்தீங்கன்னா கரகையம்மாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மிஷினும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கடைசி மிஷின் என்னன்னு கேட்டீங்கன்னா கில் 2 டெரரிஸ்ட். ரொம்ப சிம்பிளான மிஷின் ஆகுது. 2 டெரரிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கைமா பண்ணணுமா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 டெரரிஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸை இங்கிருந்து ஸ்னைப்பரை வச்சு போட்டு தாக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் யார் போட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அப்புறமேட்டு போலீஸை போட்டு தாக்கின உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற டெரரிஸ்ட்டை போட்டு தாக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து ஐயோடா குறி மிஸ் ஆகுதே, ஐயோ திருப்பி குறி மிஸ் ஆகுதே. ஐயோ அப்பாடா போட்டு தள்ளியாச்சுரா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக அங்கே இருக்கிற போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு தள்ளியாச்சு. இப்போ உள்ள இருக்கிற போயிட்டு 2 டெரரிஸ்ட்டை போட்டு தாக்க வேண்டித்தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த தடங்களும் இல்லாமல் ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் சார், உங்கள்கிட்ட இருக்கிற ஏக்க பார்ட்டி ஃபீ 5 அது கொடுங்க, எடுத்துக்கிட்டு போகிறேன். ஓகே, அங்கே ஒரு டெரரிஸ்ட்டுக்கு பாருங்க. டேய் வாடா உன்னையே தான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, போட்டு தாக்கி வச்சு பாடுங்க. ஆமா, ஒரு டெரரிஸ்ட் தாங்கிறான், இன்னொரு டெரரிஸ்ட் எங்க போறது? ஐயோ தப்பிச்சு ஓடி போயிட்டானா ஜெயிலு விட்டு, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குதே. ஓகே, இவனை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா போட்டு தரலாம். இப்போ நம்ம ஒரு டெரரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியாச்சு. இன்னொரு டெரரிஸ்ட் எங்க இருக்கிறான்னு தெரியலையா, எங்க இருக்கிறான், எங்க தப்பிச்சு வானான்னு தெரியல. யார்கிட்ட போய் கேட்கறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? யாரா நீ பச்சைக்கிளிடா? ஐயா, அந்த இன்னொரு டெரரிஸ்ட் இப்பதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தப்பிச்சு ஓனா, போய் புடிங்க. அடே ரொம்ப நன்றிடா பச்சைக்கிளிடா. ஓகேடா, இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கிறான். அடுத்த ட்ரெயின் வரதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பிடிக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி தவிச்சு போயிடுவான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சைக்கிளி பைக் நின்று இருக்குது. அவன் பைக்கை சூட்டா போட்டு வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம வந்து பைக் அழுத்திட்டு ஐயோ போலீஸ் கேஸ் ஆயிடுச்சா. டே என்னடா பண்றது? ஓகே ரைட்டு, இப்போ வீலிங் பண்ணிட்டு போக வேண்டித்தான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்ல இருந்து வர தப்பிச்சு போகணுமே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். ஐயோ சுட்டு போட்டானுங்களே, என்ன பண்றது இல்லையா? ஓகே, எப்படியோட போயிடுறா கைப்புள்ள. ஐயோ எங்க போனாலும் வந்துகிட்டே இருக்கிறானுங்க. ஐயோ ஓ மை காட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இங்கே வந்துட்டானுங்களா, இருக்கடா போயிடுறேன். எப்படியோட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் உயிரோட விட்டுருக்கடா சாமி. அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் மட்டும் போட்டு தாக்கிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலு கூட வந்து திருப்பி உட்காந்துக்கிறேன்டா. டே ஓகே ரைட்டா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டை வந்து போட்டு தாக்கிடலாம். அட பாவி, அந்த இன்னொரு டெரரிஸ்ட்டு ஒரு பொண்ணா. ஓ மை காட். அடப்பாவி, இதுல 2மே ஒரே மாதிரி சுத்திட்டு இருக்குதே. இது 2த்துல யாரு டெரரிஸ்ட் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஓகே, 2 பேரையும் போடுற வேண்டிதான். ஓகே அம்மா தாரிமா சாரி. ஆஹா, இதுதான் டெரரிஸ்ட் போல பாருங்க. பயந்த சுட்ட உடனே ஓடுது. போட்டு தாக்கியாச்சு. சூப்பர் மக்களே. இப்போ நம்ம 2 டெரரிஸ்ட் போட்டு தாக்கி மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மக்களே. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷினும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள போய் காப்பாற்ற போறோம். டுங் சாகிரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ரூட் கேரக்டர்ஸ், அதாவது மோட் ஆன் அப்படின்னு போட்டுடலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோம்? ஆஹா, இங்கே பாருங்க மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைன் ரூட் கேரக்டராகவே மாறிட்டோம். வாவ், ஓகேடா. டே நீங்கள் தான் கடத்தி வச்சிருக்கீங்களாடா டுங் சாகிரோட ஃப்ரெண்ட்ஸா? ஓகே, இப்போ நம்ம தக்காளி மண்டையாக மாறிட்டோம். இப்போ வாங்க. டே எங்க ஏடா எவ்வளோ பெரிய ஆள் நான், ஏன்டா என்ன கடத்தி வச்சுக்கிறேன் நீ? ஐயோ என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க? ஐயோ என்ன ஆளுக்கால ஒரு குச்சி தடி, என்னடா இப்படி அடிக்கிறீங்க? ஐயோ என்ன பவர் இருந்தாலும் போட்டு
அடிக்கிற அடியில் வலிக்குதே அம்மம்மா அப்பப்பா இருடா வர்றா டே ஏடா பேசிட்டே இருக்கிற முழு பின்னாடி ஏறிக்கிறா ஏன்டா உடனே ஏதாட தொப்பி போட்ட மாட்டியா நீ என்னடா பார்த்துட்டு இருக்க வேடிக்கை ஒழுங்கா ஓடி போயிரு இல்லை உனக்கு இதே கதி தான் எங்கடா ஓட மாட்டேங்கிறான் டேய் அடே என்னடா பேசிட்டே இருக்கிற மரியாதை இல்லாமல் உட்காந்துட்டு என்னோட இவனு குச்சி எடுத்துட்டான் டே எத்தனை குச்சிடா வச்சிருப்பீங்க டே வலிக்குது அப்பா சாமி டே அப்பா என்ன அடி அடிக்கிற அடியில் அது அங்கே ஒருத்தர் கடைசி அந்த குண்டை மட்டும் இருக்கிறவங்களே அவனையும் போட்டு தாக்கிட்டு இந்த ஊர் விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் ஓகே எங்கடா சாவிய மாட்டேங்கிறான் அப்பாடா அப்பா இப்போ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் மக்களே ஓடுறா டே எங்கடா ஓட வர மாட்டேங்கிறான் கமாண்ட்ரா டே தக்காளி மாட்டியா போடா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஏறியாச்சு இப்போ இந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் ஓகே வட்டமாமே சியூ ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ரூட் கேரக்டரில் அவங்க ஒரு ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்றிட்டோம் மக்களே ஸோ அடுத்தடுத்து இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேரக்டரை நம்ம மாறி பார்க்கலாம் யார் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம் ஸோ யார் வர போகிறாங்கன்னு எனக்கே தெரில ஓகே நெக்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னு போட்டுருவோமா சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் யாராக இருக்க போகுது ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அடே என்னடா இது ஐயோ இங்கடா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஷார்க் இருக்குது ஆஹா என்னடா இது நம்ம தான் இந்த ஷார்க்கா வாவ் செம்மையா இருக்கல இந்த ஷார்க் மண்டியா இங்கே ஆகும்டா டே ஏன்டா இவ்வளோ பெரிய ஷார்க் ஸ்விம்மிங் பூலில் சுற்றிட்டு இருக்குது ஸ்விம்மிங் பூலில் வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில் பண்ணுமா சில்லு டேய் அடா என்னடா டேய் இவ்வளோ பெரிய ஷார்க் இருக்குது இங்கே பாருங்க மக்களே ஹாயா காலாட்டிட்டு இருக்கிறான் இவன் டேய் ஏன்னா நினச்சிட்டு இருக்கிற நீ டேய் இருறா வர மேலே வர ஏற முடியல நம்மளால அப்பாடா எப்படி ஒன்று ஏறிட்டோம் மக்களே எங்கடா அவன் டேய் டவுசர் போட்ட மண்டியா டேய் உள்ளே போயிட்டியா இருறா வந்துட்டா இப்ப இவனை எப்படி கடிச்சு தூப்பறன்னு மட்டும் பாருங்க ஏண்டா ஒரு சுறால பார்த்து பயப்படாத ஒரே ஆள் நீ தான்டா ஏண்டா எங்கடா போற டே ஒன்னே தான்டா டே எங்கடா சுறால பார்த்து பயப்படாம போற நீ என்ன பெரிய இறாலா டே ஒன்னே தான்டா டே எங்கடா மதிக்காம என்னடா பண்றான் அடப்பாவிங்கடா போய் தூங்குற டேய் ஏன் சொல்லிட்டேங்கிற என்னடா அடப்பாவிங்களா டேய் என்னடா ஒரு சுறால் பார்த்து பயப்பட மாட்டேங்கிறீங்க நீங்க அவனை கடிச்சு தூப்புற என்னடா ஒண்ணுமே பண்ண முடியல சேருவாக ரேட்டு பார்க்கல நம்மளுக்கு மரியாதை இல்லை நம்ம திருப்பி போய் தண்ணி உள்ளே குச்சிய நெக்ஸ்ட் கேரக்டர் போய் போடுவோம் யார் வராங்கன்னு போய் பார்க்கலாம் ஓகேடா ஷார்க்குக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா ஓகே பொழக்குன்னு குச்சிய உள்ள போயிட வேண்டியதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேரக்டரை போடுவோம் நெக்ஸ்ட் கேரக்டர் யார் வராங்கன்னு பார்க்கலாம் ஓ மை காட் இவன் யாரா செமையாகிறானே டே புர்புர் மண்டியா ஸோ இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் புர்புர் ஸோ இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு பிரைன் ரூட் கேரக்டர் தான் இவரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல ஸோ உருளைக்கட்ட மண்டியா மாதிரியே இருக்கிறான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க காட்டுக்குள்ளே இருக்கிறான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயா சிங்கம் இருக்கும் சிங்கத்தை கூட கொஞ்சம் சீண்டுவோம் ஆஹா அந்த சிங்கத்தை சொன்ன பார்த்தீங்களா இந்த சிங்கத்தை கூட கொஞ்சம் சீண்டிட்டு பார்ப்போம் ஓ மை காட் ஐயோ என்னோட இப்படி குலைக்குது எம்மா ஓடுறா ஓடுறா புர்புர் மண்டியா அப்பாடா ஓடி உள்ளே வந்து வச்சுடா இதுவள் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் தாக்காது டேய் நானே பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கட்ட மண்டியா ஏன்டே வச்சுக்கிறியா இருறா வர வந்துட்டா இருறா ஓகே எங்கே ஓடுறேன் பயந்து ஐயோ திருப்பி கிடைக்குது எம்மா ஐயோ கண்ட இடத்துல கிடைக்குதே ஐயோ அம்மா விட்றா சாமியா டே சிங்கம் உனைய வாயில குத்திவிடு ஐயோ போட்டு தாக்கிடுச்சே ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் கேரக்டர் போட்டு பார்க்கலாம் ஆஹா யாரா இது ஆஹா காப்பி மண்டை ஓ மை காட் கேப்பச்சினோ கேள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பச்சினோ கேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல பார்க்கலையே ஓகே ரைட்டு வாங்க நம்ம ஏதாச்சும் கார் கீர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஊருக்குள்ளே ஓட்டுவோம் அப்புறம் நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்படி ப்ரோ இந்த கேரக்டர்லாம் வச்சு விளையாடுறீங்க அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ அப்படின்னு ஒரு கேம் இருக்குது மக்களே என்னதுன்னா இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ அப்படின்னு கூகுள் ப்ளே ஸ்டோர் போட்ட ஒரு கேம் வரும் ஸோ அந்த கேமில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணி விளாட்றது இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஃபச்சினோவாக மாறிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கார் வாங்கிட்டோம் ஸோ காரில் ஒரு ரைடு போகலாம் வாங்க ஆஹா செம்ம க்யூட்டாக இருக்குது காரு ஓகே மக்களே ஸோ ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ரூட்டோட டுங் சாகரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றிட்டோம் ஸோ மிஷினும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்